அதாவது நாமக்கல் மண்டலத்தில் வந்து 1000க்கும் மேற்பட்ட கோழி பண்ணைகள் உள்ளன. இவற்றின் மூலம் வந்து நாள்தோறும் சுமார் 5 கோடிக்கும் அதிகமான முட்டைகள் வந்து உற்பத்தி செய்யப்படுது. சந்தை நிலவரத்தை பொறுத்து நாள்தோறும் முட்டை விலை வந்து நிர்ணயம் செய்து அறிவித்து வருகிறது நாமக்கல் மண்டல தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழு. முட்டை விலை நிர்ணயம் செய்வதில் பல்வேறு குளறுபடிகள் உள்ளதாகவும் சிறு பண்ணையாளர்கள் கலந்து ஆலோசிப்பது இல்லை, பெரிய பண்ணையாளர்களை மட்டுமே கருத்தில் கொண்டு அவர்களது மட்டுமே கலந்து ஆலோசித்து அதாவது விற்பனை விலையை நிர்ணயம் செய்வதாக சிறு கோழி பண்ணையாளர்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். நாமக்கல் பகுதியை சேர்ந்த சிறு கோழி பண்ணையாளர்கள் சுமார் 50க்கும் மேற்பட்டோர் இன்று நாமக்கல் சேலம் சாலையில் உள்ள தமிழ்நாடு கோழி பண்ணையாளர் சங்க அலுவலகத்தை தற்போது முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதனால் அந்த இடத்தில் பரபரப்பு நிலவி வருகிறது. சிறு கோழி பண்ணையாளர்கள் நலன் கருதி தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழு செயல்படுவது இல்லை, உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். அது தமிழ்நாடு கோழி பண்ணையாளர் சங்கம் நடவடிக்கை எடுத்து சிறு பண்ணையாளர்களையும் காப்பாற்ற வேண்டும் என்பது அவர்களுடைய முக்கியமான கோரிக்கையாக இருந்து வருகிறது. இதற்கு அடுத்த கட்ட தீர்வா என்ன சொல்ல வராங்க? நிச்சயமா, அதாவது வந்து இன்று வந்து தினசரி முட்டை விலை வந்து நிர்ணயம் செய்யப்பட்டு வருது. தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழுவில் இருக்கிற அந்த உறுப்பினர்கள் சிறிய பண்ணையாளர்களை கலந்து ஆலோசிப்பதில்லை, அவர்களுடைய எந்த கருத்தும் கேட்பதில்லை, தன்னிச்சையாகவே செயல்பட்டு முட்டை விலையை நிர்ணயம் செய்து வருகிறார்கள். இதனால் சிறு பண்ணையாளர்கள் கடுமையான நஷ்டத்துக்கு ஆளாகி வருகிறார்கள். எனவே சிறு பண்ணையாளர்களையும் கலந்து ஆலோசித்து தினசரி விலை நிர்ணயம் செய்யப்பட வேண்டும் என்பது அவருடைய முக்கியமான கோரிக்கையாக இருக்கிறது. இதற்கு எதிர்த்தரப்புல என்ன சொல்ல வராங்க ராஜா? அதாவது இவங்களுடைய கோரிக்கையை பரிசீலனை செய்யறோம்னு சொல்றாங்களா அல்லது என்ன சொல்ல வராங்க அவங்க? அதாவது நாமக்கல் தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழுவோட தலைவர் திரு சிங்கராஜ் அவர்தான் தமிழ்நாடு கோழி பண்ணையாளர் சங்க தலைவராக இருந்து வருகிறார். இந்த போராட்டத்தின் காரணமாக இன்று மாலை கூட்டம் நடைபெறும். அந்த கூட்டத்தில் கலந்து ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என அவர் தெரிவித்திருக்கிறார். இதனைத் தொடர்ந்து அவர்கள் கலந்து சென்றுள்ளனர்.